வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன் பாட் சமையல். குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கடுகு போட்டு கொஞ்சம் நிறையவே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதோட காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி, நான் ஃபஸ்ட்டே கட்டி பெருங்காயம் போடணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். இப்போ போடுறேன். கட்டி பெருங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பூண்டு கருவேப்பிலை தட்டின பூண்டு இது அதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு மீடியம் சைஸு தக்காளி போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கி 1/4 டம்ளரோட கொஞ்சம் ஜாஸ்தி துவரம்பருப்பு, 1 டம்ளர் அரிசியை ஒரு கழுவி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வைக்கணும். அது குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கி இதுக்கு தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைங்க. அரை மணி நேரம் ஊறினதுனால தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கொலையும் இல்லாமல் குச்சும் இல்லாமல் ஒரு அரிசி பருப்பு சாதம் நமக்கு கிடைக்கும். 1க்கு 2 தண்ணி வச்சு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி மூடி வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் போட்டு அதோட கருவேப்பிலை தேவையான தண்ணி ஊற்றி அதில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்கும்போது நம்ம உருளைக்கிழங்க 3/4 பாகம் வேக வச்சு சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த கட் பண்ண உருளைக்கிழங்க இந்த மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மொறுமொறு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். இறக்கும்போது கொஞ்சம் ஜீரக பவுடரை தூவி நல்லா பிரட்டி இறக்குங்க. ஒரு தட்டில் சூடான இந்த அரிசி பருப்பு சாதமும் சைடில் இந்த உருளைக்கிழங்கு வரையணையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை அப்படியே ஒரு லைக் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டுடுங்க. இந்த ஈஸி சமையல் பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை